ஹலோ, என்னப்பா மணி ஆகி போச்சு, மணி 9:30 ஆகி போச்சு, இன்னும் ஆள் அனுப்பல. நீ பொழுதுக்குள்ள அதை சுத்தம் பண்ணணும். வந்துட்டு இருக்காங்களா? எங்கே வந்துட்டு இருக்காங்க? இது வந்த பாடல் இல்லையே. வணக்கம், வாங்க. நீங்கள் யார்? நாதமுனி அனுப்பிச்சா? அப்படியா? ஆமாம், அந்த நாதமுனி அனுப்பின ஆள் தான் நான். என்னடா அதை அனுப்பிச்சிருக்கா? சின்ன பிள்ளையா இல்லையா? சின்ன பிள்ளையா? பேசிட்டு இருக்கோம். இதான் கிடச்சிச்சா? கரெக்டாக பண்ணுவாங்களா? அச்சா, அப்படி தெரியலையாடா, உருளைக்கட்ட மாதிரி இருக்கு. சரி, என்னமோ இன்னைக்கு இதை வச்சு ஓட்டுவோம். சரி பாரு, நீ அடுத்த தடவை அனுப்பும் போது அது நல்லா பீஸ் அனுப்புடா. சரி, ஓகே. பேர் என்னம்மா? சுகந்தி. சுகந்தி. சுகந்தி, சுகாதாதின்னு சொல்லிட்டு தீமா இல்லைம்மா. என்ன நீ எப்படி இருக்க? மதம் வேலை செய்வியா? அதான் வேலையெல்லாம் செய்வேங்க. இதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்காது. அதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கு. என்ன வேலை பார்க்கணும்? அதாம்மா, இதை படுத்து, அதாவது ஒன்றும் இல்லை, இதை நல்லா தரையில், அதாவது பாய் போடாமல் படுத்தா அப்படி இருக்கும். எதை பாய் போடாமல் படுத்தா மெதுன்னு இருக்கும். அந்த மாதிரி இதை எல்லாம் மட்டப்படுத்தணும். எதை? இது ஃபுல்லாக அந்த குழி எல்லாத்தையும் மண்ணெல்லாம் ஒன்றா தள்ளி, இந்த குப்பை எல்லாத்தையும் பொறுக்கி, இந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணி, அதை பாய் போடாமல் படுக்கணும். யார் படுக்க? நீ வேலை செஞ்சு முடிச்சேன்னா நான் சொல்லுவேன் யாரா படுக்கிறதுன்னு. அது ஓப்பனிங் ஒன்று சொல்ல முடியாது. நாங்கள் யார் வேணாலும் படுப்போம். அப்படியா? நம்ம 2 கூட படுப்போம். இது பண்ணலாம். ஏய்யா, இது ஆம்பளை பார்க்குற வேலையை கூய் பொம்பளை பார்க்க வைக்கிறிய, உனக்கெல்லாம் நியாயமா இருக்கா? இல்லைம்மா, ஆம்பளை கேட்டாங்கன்னா 1200 கேட்குறாங்க. இப்போ பொம்பளைன்னா 900 முடிச்சிடலாம்ல. அதுக்கு நீ காசு ஆட்டையை போடுறதுக்கு பொம்பளை ஆம்பளை செய்கிற வேலையை கொடுத்து பொம்பளை செய்ய சொல்லிடுறியே. இப்போல்லாம் அறிவு இல்லை. ஏம்மா, அதுக்கு முன்னாடி தான் வந்து இப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இப்போல்லாம் ஆம்பளை செய்கிற வேலையை பொம்பளை செய்கிறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் படங்களாம் பார்க்கறது இல்லையா? வேலை பொம்பளை செஞ்சா ஆம்பளை எதுக்கு அப்புறம்? நீ படம் பார்க்கறது இல்லையா? படமெல்லாம் நான் பார்க்கத்தான் செய்யறேன். படம் பார்க்காம யார் தான் இருப்பா? படத்துல பாரு, எல்லாம் தெரியும் உனக்கு என்னென்ன வேலை பண்றாங்கன்னு. என்னென்ன வேலை பண்றாங்க? நல்ல காலம் மாறி போய் கிடக்கு. அதெல்லாம் முடியாது. அந்த ஆள் என்ன சொன்னா, 4 செத்த கிடக்கும் தூக்கி போட்டுட்டு வந்துருன்னு சொன்னா. சரி, அதுக்கு 900 சம்பளத்துக்கு பேசிட்டு வந்தேன். இங்க என்னமோ இப்ப கல்லு முள்ளு மண்ணுமா கிடக்குது, இதை போய் சமம் பண்ணி போடுன்ற. எது ஒரே ஒரு பொம்பளையில வர சொல்லியிருக்க? என்ன நீ எனக்கு வேலை வர சொன்ன மாதிரி தெரியல. கேளுமா, எல்லாரும் பொம்பளை, 4 பொம்பளை வந்து 3 பொம்பளை வந்தா பிரச்சனை. ஒரு பொம்பளை வந்தா நம்ம 2 வீட்டுல முடிஞ்சு போற வேலை. அதுக்கு புரியுதா உனக்கு? நீ வந்து நானும் கூட மாட நிற்பல்ல. யோ, இதெல்லாம் ஒரு பொம்பளை தூக்க முடியும். கல்லு மண்ணெல்லாம் என்னால தூக்க முடியாதியா. நீ இரு, கூட மாட எனக்கு ஹெல்ப் ஆறு. நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. என்ன நீ சொல்ற? நான் இங்க பாரியா, இதெல்லாம் சமப்படுத்த சொல்ற. ஆமா, இதெல்லாம் ஆம்பளையால செய்யற வேலை, என்னாலலாம் செய்ய முடியாது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், போல்டா ஒரு ஆளை கேட்டேன். என்ன ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு லேடியை கேட்டேன். அதுக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன். ஆனால் அது நல்லா பார்க்குங்கிறான். நீ என்ன நீ ஆரம்பத்தில் இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாதுன்னா எப்படி உனக்கு தோணுவாங்க? யோ, அதுக்காக வேலை பார்க்குற வேலை, இந்த வேலை பொம்பளை செய்கிற வேலை, இந்த வேலை ஆம்பளை செய்கிற வேலைன்னு தெரியுமா தெரியாது உனக்கு? இந்த வேலையெல்லாம் எந்த பொம்பளையாவது செய்வாளா? செய்யணும். என்ன செய்யணும்? ஆணும் பெண்ணும் சமம் சொல்லியிருக்கீங்கல்ல. அதுக்கு ஊனும் ஆணும் பெண்ணும் சமம் சொல்றீங்கல்ல. ஏன் அந்த வேலையை பார்த்தானா? இங்கே பாரு, செய்கிற வேலையா ஆம்பளை தான் செய்ய முடியும், பொம்பளை தான் செய்ய முடியும். ஆம்பளைக்குன்னு ஒரு வேலை இருக்கு, பொம்பளைக்குன்னு ஒரு வேலை இருக்கு. பொம்பளையாலாம் இதை வந்து கடப்பாறை வந்து குத்தி நோண்டி எடுக்க முடியாது. பாறை என்கிட்ட இருக்கு. பாறை இருந்தா உன் பாறையை வச்செல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உன் பாறையை வச்சு என்ன பண்ண முடியா? எதுவுமே பண்ண முடியாது. அந்த பாறையை வச்சுக்கிட்டு ஏன் பண்ண முடியாது? உன் கடப்பாறை எல்லாம் சும்மா வேஸ்ட். மொன்ன கடப்பாறை அது. அது நான் துவஞ்சு வச்சிருக்கேன். யாரு? உன் கடப்பாறை சும்மா வேஸ்ட். அந்த ஆள் சொல்லிதான் அனுப்புனான். அந்த ஆள் ஒரு கடப்பாறை வச்சிருக்கான். அந்த கடப்பாறை வேலையே செய்யாது. உன்னால முடிஞ்சளவுக்கு நீயே வேலை பார்த்துட்டு வந்துருனா. இங்கே வந்து பார்த்தா இனிமே செடியை வெட்டுங்கிற, கொடியை வெட்டுங்கிற, சமமாக்குங்கிற. அது நம்ம கொல்லப்பட்டியில கொடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். நீ கொல்லமட்டில கொடுத்து தட்டி வை, இல்ல எதுலயே தட்டி வை. என்னால முடியாது. நீ வேற எந்த ஆம்பளையாவது கூட்டு வந்து செய். நான் செய்ய முடியாதியா. என்ன பார்த்தா ஐயோ அம்மா, சாந்து சட்டி இருக்குமா? சாந்து சட்டி இருக்கு, பாறை இருக்கு, இல்லன்னா 100 பாறை வேணுமா? சரி, நான் என்ன பண்ணுவோம், என்னால முடிஞ்சவங்க நான் வேலை பார்க்குறேன். 5000 ரூபா கொடு. எது? 5000 ரூபா கொடு. எவ்வளோ நேரத்துக்கு? எவ்வளோ நேரத்துக்கு? இது எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஆகும் 4 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு 5000 ரூபா, 4 நாளைக்கு கொடு. இங்கே பாரு, சம்பளம் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 900 தான். பின்னையும் வேணா 100 ரூபா போட்டு கொடுப்பேன். 5000 ரூபான்னா அது வேற வேலை. என்னால இந்த வேலைக்கெல்லாம் பார்க்க முடியாது. வேற ஆளை பாரு. போயிட்டு எனக்கு பத்தி கவலை கிடையாது. 1000 பொம்பளை இருப்பாள் எனக்கு வர சொல்றதுக்கு. அப்படியா? 1000 பொம்பளைல வர சொன்னா அப்புறம் எதுக்கு என்னையே வர சொன்ன? நீ ஒன்னதான் வர சொல்லிருக்கான். வழங்கா போன ஒன்னு வர சொல்லிருக்கான் பாரு. அந்த நாதமுனியமா அவனை என் வாயில வருது நல்லா. அந்த நாதமுனி வேலையை பாருவனா. இங்க வா, வந்துட்டேன். இந்த ஓரமா வா. ஏன் எதுக்கு? இதை ஃபர்ஸ்ட் இதில் நானும் ஹெல்ப் பண்றேன். அந்த சந்துக்குள்ள போக சொல்றேன். யோ, நான் இதுக்குள்ள காலை வைக்க மாட்டேன். முதல்ல காசை பத்தி ரேட்டை பேசி முடி, நான் காலை வைக்கிறேன்.
இல்லைன்னு வச்சுக்க நான் இந்த பாரு இப்படி வைக்க கூட காலை வைக்க மாட்டேன் நான். ஏன் வைக்க மாட்டேன்? நீ சம்பளத்தை பேசு முதல்ல. சரி 1200 தரேன் வா. என்னது? இங்க வா 1200 தரேன் வா. ஐயோ நீ 1200 பத்தாது, நீ 5000 தரியா? நான் இதை சமப்படுத்துறேன், நான் முடிஞ்சாலும் நான் வேலை பார்த்து க்ளீன் பண்றேன், நான் ஒரு 4 ஆளை வர வச்சுக்கிறேன் நான் கூட. இப்போ உனக்கு பாறை வேணுமா வேண்டாமா? எது பாறை? எனக்கு பாறை வேணியா? பாறை இல்லாமலாம் வேலை பார்க்க முடியாது. ஆமா அப்புறம் என்ன? நான் நீ காசை கொடு, நான் 4 ஆள் கூட்டு வந்து நான் பக்காவா க்ளீன் பண்ணி உனக்கு குத்துறேன். சரி வா நான் பாறை தரேன் வா. எது பாறை எடுத்து தரேன் வா. நீ காசை பேசியா முதல்ல, சரி, தர்றேன் வா. சம்பளத்தை பேசு. சம்பளம் தானே? ஆ. 5000 தானே? ஆமா. தரேன் வா பாறை தரேன் வா. பாறைன்னா என்னய்யா பாறை? பாறை வேணுமா வேண்டாமா? கடப்பாறை நான் எடுத்துக்கிறேன். உன் கடப்பாறை எனக்கு வேணாம், நான் ஏன் வேண்டாம்? கடப்பாறை நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் நான். அப்புறம் நான் இது வச்சிருக்கேன். நீ கொல்லம்பட்டல தட்டுனதை அப்படியே மூலையில ஒதுக்கி வை. ஏன் ஒதுக்கி? நாங்களே பொருள் கொண்டு வந்து நாங்களே வேலை பார்த்துக்கிறோம். அதை எடுத்து நீ குத்தி பார்த்தாலும் தெரியும் உனக்கு. நான் 2 ஆள் கூட்டு வருவேன், அவங்க வந்து சமப்படுத்தி கொடுத்துருவாங்க. அவன் வச்சிருக்கானா பாறை? அவன் பாறை வச்சிருக்கான். ஆம்பளை பொம்பளை வர்றது? ஐயோ யாரா இருந்தா உனக்கு என்னய்யா? வர்றது ஆம்பளை பொம்பளையா? யாரா இருந்தா பாறை வச்சிருக்கானா? யாரா இருந்தா உனக்கு என்ன? அவன்கிட்ட பாறை இருக்கு இல்ல வேற ஏதாவது இருக்கு, உனக்கு தேவை இடம் சுத்தமாகணும். இல்லப்பா எனக்கு தேவை பாறை தான். பாறை தான் நங்குன்னு குத்துனா உள்ள போகும். ஆமா பாறை எல்லாம் எப்படியா வேலை பார்க்க முடியும்? இந்த முரட்டு இதுல பாறை எல்லாம் எப்படி வேலை பார்க்க முடியும்? அதுதான் நான் தர்றேங்கிறேன். கையோட வாங்கிட்டு போரு. நீ ஏன் தர்ற? எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க வச்சுக்கிறோம்ன்றா. உங்ககிட்ட எப்படி இருக்கும்? எங்கள்கிட்ட இருக்கு. யார் வச்சிருக்கா? ஏன் வச்சிருக்கான் ஒருத்தன். உன் பாறையெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு. என்ன நீ பாத்தியா? நீ என்னது நீ பாத்தியான்னு கேட்டேன் உன்னை. நான் பார்க்கலையா, பார்க்காமலே தெரியுது. ஆளை பார்த்தா தெரியாது அவன் வச்சிருக்க பொருள் எப்படி இருக்குன்னு. என்னது? ஏன் ஆளுக்கும் பொருளுக்கு என்ன? ஆளை பார்த்தாயே அவன் வச்சிருக்க பொருள் எப்படி இருக்குன்னு தெரியும். நீ எப்படி இருக்க? நீ வச்சிருக்க பாறை எப்படி இருக்கும்? ஆளுகளை பாரு. ஆளை கூட்டு வந்து வேலைக்கு ஆளை கூட்டு வந்து இப்படிலாம் பேசுறியா? நீ எல்லாம் என்ன வாயில தான் வந்துட என்ன வந்துட போகுது? ஒரு மனுஷ மாதிரியா பேசுற? உள்ள எடுத்துற. முதல்ல ஒரு தண்ணி பாட்டில் இருக்க, காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கியா? ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருக்கியா? என்ன காடு? 2 மலை காடுல கூட்டு வந்தானே. இது வந்து பொட்டக்காடு மாதிரி தான் இருக்கு. நான் 2000 காடை பார்த்துட்டு போயிடுறேன். நீ கூட்டு வந்து பொட்டக்காடு இந்த முட்டு இதுல ஒரு நாய் கூட வந்து மூத்திர அடிக்காத இடமா இருக்கு. பொட்டக்காட்டை உன்னை ரேப் பண்ண கூட்டி வந்தாங்களா? எபாரியா உனக்கு அவ்வளவுதான் மரியாதையா பேசுற. நான் அசிங்கமா பேசுற. அப்ப எது கூட்டி வந்த பொட்டக்காடு? அப்புறம் நீ வேலை பார்க்க தான் கூட்டு வந்த. ஆமா வேலை பார்க்க வர மாட்டேங்கிற. என்ன நீ சம்பளம் கொடுக்க வேலை பார்க்கற? உள்ள வா. என்ன உள்ள வா? வா அந்த பாறை எடுத்துறேன். என்ன ரூமுக்குள்ள வா பாறை ரூமுக்குள்ள வா பாறை ரூமுக்குள்ள வந்தா பாறை எடுக்கணுமா? நான் நிக்கிறேன், எடுத்துட்டு வா. பாறை இருக்கு, கரண்ட் இந்த கரண்ட் இருக்கு, எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வா. நான் இங்க நிக்கிறேன். அத நான் ஓனர், நான் தூக்கு. நீ தூக்கிட்டு வா. நீ வந்து லேபர். நான் ஓனர். லேபர்னா உனக்கு நான் லேபர் கிடையாது. வேலை சொன்னீனா வேலை செய்வேன், அவ்வளவுதான். வேலைக்காக நீ கிளம்பு. யாரு? நீ கிளம்பு, தேவையில்லை எனக்கு. போ வேற எவ்வளவு கூட வந்து செய். போ எனக்கு 1000 நாள் இருக்கு. வச்சுக்க. உனக்கிட்ட ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? நான் வந்து இவ்ளோ மூச்சு போடுறிய, வேற எவ்வளோ வரும்? இதுல வேற பொண்ணு சின்ன ஆளா இல்லையா, பெரிய ஆளாதான் இருக்கா அப்படிங்கிறது. உன் முகரைக்கு சின்ன ஆளு வேற வரணும். சின்ன ஆளு மூஞ்சிய பாரு. முகரைக்கு பாறை பிடிக்கும். பாறை இருக்கா முதல்ல உங்ககிட்ட? பாறை போய் கிடக்குண்டா. துருபிடிச்ச பாறையை வச்சுட்டு நீ காருமா ஆலயம் மூஞ்சியும் வந்துட்டாள். கிளம்பி ஒன்னு அனுப்பியிருக்கான் பாரு. ஒரு நிமிஷம்.